ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நோவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா டீட்ரெண்டட் பிரைஸ் ரிவர்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒரு மார்க்கெட் ஒரு பர்டிகுலர் ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ட்ரெண்டுடைய ரிவர்ஷன் பொசிஷனை தான் நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அந்த ஸ்ட்ராட்டஜி பத்தின ஒரு ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய கம்யூனிட்டி பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இந்த கூகுள் ஃபார்மை நீங்க கிளிக் பண்றது மூலயமா நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜில் நீங்க ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இதன் மூலயமா நம்ம நோவாவுடைய சோசியல் மீடியாவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாத ஒரு சில தகவல்களை நம்முடைய கம்யூனிட்டி பேஜில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போலாம். இந்த டீட்ரெண்டட் பிரைஸ் ரிவர்ஷன் ஸ்ட்ராட்டஜியில நம்ம யூஸ் பண்ற ரெண்டு டூல்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீட்ரெண்டட் பிரைஸ் ஆசிலேட்டர் இண்டிகேட்டரும், செகண்ட் ஒன் 20 பீரியட் இஎம்ஐ வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, இதை எப்படி இன்பில்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ட்ரேடிங் வியூல போயிட்டு இண்டிகேட்டர்ல டீட்ரெண்டட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைரக்டாவே வந்துடும். டீட்ரெண்டட் பிரைஸ் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது வந்து ஜஸ்ட் ஒரு கிரீன் கலர் லைன் பிளஸ் ஜீரோ மேல வந்து 0 20 40 -20 40 ஜீரோக்கு கீழே நம்மளுக்கு விசிபிலிட்டி ஆகும். வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது கூட நம்ம என்ன பண்ண போறோம்? இஎம்ஏ எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற லைன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனன்ஷியல் லைன்ஸை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல செட்டிங்ஸ்ல போயிட்டு ஏற்கனவே மூவிங் ஆவரேஜ் நீங்க என்ன செட்டிங்ஸ் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, பட் லென்த்தை மட்டும் 20 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 20ன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம கம்பேரிசன் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன, ஜென்ரலாகவே இஎம்ஏ லைனுக்கு கீழே மார்க்கெட் டிராவல் ஆச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுனும், இஎம்ஏ லைனுக்கு மேலே டிராவல் ஆச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? பட் இதை வந்து மட்டும் பார்க்குறப்ப நம்மளுக்கு நிறைய ஃபால்ஸ் சிக்னல் கிடைக்கும் இல்லைங்களா? இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். இந்த டிபிஓ அப்படிங்கிற லைன் ஆக்சுவலா வந்து நான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பர்சனல் ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா டிபிஓ அப்படின்னு தான் சொல்லுவோம். டோன்ட் பிலீவ் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியே ஒரு டூல் இருக்கு பாருங்க, பட் இதுல பிக்கு பதில பி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டீட்ரெண்டட் பிரைஸ் ஆசிலேட்டர் லைன்ல ஜீரோக்கு மேல லைன் இருந்துச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்னும், ஜீரோக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை கம்பேர் பண்ணி எப்படி பாக்குறது அப்படின்னா, எப்பெல்லாம் இந்த மார்க்கெட்ல இஎம்ஏ லைனுக்கு கீழே இஎம்ஏ 20 லைனுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ அதே சேம் டைம் டிபிஓலையும் இந்த ஜீரோ லைனுக்கு கீழே இந்த கிரீன் லைன்ஸ் கீழே வரணும். ஓகேங்களா? எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து இஎம்ஏ லைனுக்கு மேல கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ அதே சேம் டைம் இந்த கிரீன் கலர் லைன் வந்து அந்த ஜீரோ லைனுக்கு மேல டிராவல் ஆக ஸ்டார்ட் பண்ணும். அப்படின்னா மட்டும் நீங்க ட்ரேட் எடுக்கணும். மற்ற டைம்ல ட்ரேட் எடுக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், எப்பெல்லாம் எடுக்க கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம். ஓகேங்களா? மார்க்கெட்ல நம்ம எப்படியெல்லாம் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் லாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எப்படியெல்லாம் லாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நான் என்ன சொன்னேன், இஎம்ஐ லைன் கேண்டில் க்ளோஸ் வச்சா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போகுது அப்படின்னு சொன்னோமா, அட் த சேம் டைம் இந்த டிபிஓ லைன்லயும் என்ன நடக்கணும், இந்த டிபிஓ லைன் வந்து ஜீரோ கீழே இருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ரெட் கலர் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருச்சு, உடனே மார்க்கெட் டவுன் ஆகும், நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது. இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, இந்த ஜீரோ லைனுக்கு மேலேயே தான் இந்த கிரீன் கலர் லைன் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா மார்க்கெட் லாஸ், உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ். ஓகேங்களா? சோ அதே மாதிரி இப்ப அடுத்து எந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்குன்னு பாருங்க, இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கா, கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கா, பட் என்னது ஜீரோ லைனுக்கு கீழே லைன் போச்சா, போகல. அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த ரெட் கலர் கேண்டில் வர்றப்ப அது கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அடுத்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே டிராவல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மேஜரான ஒரு ப்ராஃபிட் நீங்க என்ன பண்ணலாம், பார்க்க முடியும். ஓகேங்களா? சேம் இதே ப்ரொசீஜர், அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, பட் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட்டு மேல க்ளோஸ் வச்சிருக்கு, பட் அதே சேம் டைம் ஜீரோக்கு மேல கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கா, கிடையாது. இந்த இடத்துல கீழே ஜீரோக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கா, கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீங்க ட்ரேடு எடுக்க கூடாது. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க, இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்திருக்கு, மார்க்கெட் வந்து இன்னும் மேல போகல. இந்த கேண்டில் பாருங்க, இந்த டைம் இந்த ரீடெஸ்ட் எடுத்திருக்கு, பட் இன்னும் கேண்டில் மேல போகல. அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து பாருங்க, ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும்ட்டு, வெறும் ட்ரேட் மட்டும் எடுத்துட்டு உட்காந்துருக்க கூடாது, இல்லை ஸ்டாப் லாஸ் வைக்கணும் இல்லை, அதுக்காக நான் சொல்றேன். அடுத்த கேண்டில் பாருங்க, இங்க மேல க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ நம்ம ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்றோம். இங்க வச்சிருக்கு, ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம், இல்லை ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் இங்க கீழே க்ளோஸ் வச்சிருக்கு, இங்கேயும் கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, பட் மினிமம் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம அதை விட்டுறலாம். சரி, அதே மாதிரியே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க,
அதே சேம் ஸ்டாப் லாஸ் கேட்டகரி வருதுன்னு பாருங்க. ரெட் கலர் லைன் கீழே க்ளோஸ் வச்சிருக்கு, பட் வந்து இன்னும் கீழே வரல. அடுத்த கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் வச்சிருக்கு, பட் என்னது ரொம்ப கீழே வந்துருச்சு. இந்த 20 EMAக்கு கீழே ரொம்ப கீழே வந்துருச்சு. நம்ம சடனா எப்போ வருதோ அந்த இடத்துல மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும், அப்ப அது வராது. சரி, இந்த இடத்துல பாருங்க, அப்ப இந்த இடத்துல நம்ம ட்ரேடே வராது. இவத்த ஸ்டாப் லாஸ் வந்திருக்கும், இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரேடே வந்திருக்காது. சரி, அடுத்து இங்க பாருங்க, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கிரீன் மேல க்ளோஸ் வச்சிருச்சு, கிரீன் கலர் லைன் மேல வந்துருச்சு, ரீடெஸ்ட் எடுக்குது. இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து இந்த இடத்துல பாருங்க, சாரி, இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் ரெட் கலர் லைன் கீழே வந்துருச்சு, பட் அதுக்கு கரெக்டா அந்த இடத்துல டச் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ரீடெஸ்ட் எடுக்கிற வரைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெயிட் பண்றோம். இந்த இடத்துல நம்மளுக்கு ரீடெஸ்ட் எடுக்குது, கிரீன் கலர் லைன் கொஞ்சம் கீழே வரல. ஸோ வெயிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ட்ரேட் எடுக்கலனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கீழே வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்திருக்கு. ஸோ ரீடெஸ்ட் லைன்ல இருந்து நம்மளுக்கு ரொம்ப கீழே வந்துருச்சு. எப்பவுமே லைன் கிட்ட இருக்கணும் கேண்டில். ஸோ அப்போ இதெல்லாம் ட்ரேட் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போகுது போகுது போகுது. இந்த இடத்துல பாருங்க, கரெக்டா இந்த இடத்துல டச் ஆகுது. இங்க கிரீன் கலர் லைன் ஜீரோ லைன் கீழே இருக்கு. இங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்திருக்கு? கிட்டத்தட்ட 420ல இருந்து 4005 வரைக்கும் 15 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்திருக்கு. சேம் இதே ப்ரொசீஜர் தான். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, எல்லாமே ஃபேக் என்ட்ரிஸ். இது எதுவுமே எடுக்கக்கூடாது. இங்க பாருங்க, இங்க கிரீன் கலர் லைன் ஜீரோக்கு கீழே இருக்கு. இது எது இங்க வந்து பட் மேல க்ளோஸ் வைக்குது, மேல க்ளோஸ் வைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரேட் எல்லாம் எதுவுமே எடுக்கக்கூடாது. எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு லாஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் கன்ஃபர்மேஷன் வருது நம்மளுக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் பாருங்க, இதெல்லாம் ஃபேக் என்ட்ரிஸ். இது அப்புக்கு போயிருச்சு, பட் கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்கும், அது மினிமம் ஸ்டாப் லாஸ் தான். இங்க வந்து கிட்டத்தட்ட 15 பாயிண்ட், பட் ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு? வெறும் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அவ்வளவுதான் உங்களுக்கு வரும். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் டவுன்ல இருக்கு, இங்க கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. சோ இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கேண்டில் மறுபடியும் மேல அப்புக்கு போயிருச்சு. சோ அப்ப அந்த இடத்துல ட்ரேட் எடுக்க முடியாது. சரி, அதை ஓகே, விட்டுருங்க. அப்புறம் ஸ்டாப் லாஸ் தான் ஒரு 4 பாயிண்ட். எவ்வளவு பாயிண்ட் உங்களுக்கு மேல போயிருக்குன்னு பாருங்க. 4015 to 4017, வெறும் 2.5 பாயிண்ட்ஸ் தான். பட் நம்ம ப்ராஃபிட் எடுத்தது கிட்டத்தட்ட 15 பாயிண்ட் எடுத்திருக்கோம். நீங்க எங்க இடத்துல க்ளோஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா சேம் as நான் எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் சொல்றேன். கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் அப்பியர் ஆச்சு அப்படின்னா இமீடியட்டா வெளியே வந்துருங்க. அதுதான் நீங்க க்ளோசிங் பாயிண்ட். அந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நீங்க வெளியே வந்துகிட்டே இருக்கலாம். இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே நீங்க நினைச்ச பாயிண்ட்ஸ் வந்துருச்சு, 20 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு, 30 பாயிண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அப்பயும் நீங்க தாராளமா வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த ட்ரேட் பாருங்க. இந்த இடத்துல கரெக்டா பிளாக் கலர் லைனுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. சாரி, பிளாக் கலர் லைனுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. வெயிட் பண்ணிட்டே இருங்க. இந்த கேண்டில்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா லைன் கீழே வந்துச்சு. இங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மேஜரான ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஸ்ட்ராட்டஜியை எல்லா பக்கமும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எல்லா மார்க்கெட்லயும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது காமன் டு ஆல் மார்க்கெட்ஸ் தான். கோல்டு மார்க்கெட் மட்டும் கிடையாது. ஃபாரெக்ஸ், இண்டெக்ஸ், நிஃப்டி எல்லாத்துலயும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம சேனலுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா கைட் பண்றோம். இல்லை அப்படின்னா நம்ம கம்யூனிட்டி பேஜ்ல நீங்க டைரக்டா கேட்டுக்கலாம். தேங்க்யூ.